நீங்க ஒரு கேங்ஸ்டர் படம் பார்க்கணும்னு நினைச்சாலோ, இல்ல ஒரு காமெடி படம் பார்க்கணும்னு நினைச்சாலோ, இந்த படம் வேணாம். வேற ஏதாவது நல்ல படத்தை பாருங்க. அது என்ன படம் அப்படின்னா, மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி. இந்த படத்துல ஆனந்த்ராஜ், சம்யுக்தா, முனிஷ்காந்த், தீபா சங்கர் இவங்களாம் நடிச்சு, டைரக்டர் ஏஎஸ் முகுந்தன் டைரக்ஷன்ல ரீசெண்டா தியேட்டர் ரிலீஸ் ஆன படம் தான் மெட்ராஸ் மாஃபியா கம்பெனி. படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஆனந்த்ராஜ் வந்து ஒரு கேங்ஸ்டர் இருக்கிறாரு. அவர் வந்து மெட்ராஸ் மாஃபியா கம்பெனிங்கிற ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்காரு மெட்ராஸ்ல. அவரோட ஒர்க் என்ன அப்படின்னா ரொம்ப ப்ரொஃபஷனலா, அதாவது இந்த கம்பெனியோட வேலையை என்ன அப்படின்னா, இவங்களுக்கு அசைன்மெண்ட் வரும், இவங்களை கொல்லணும் அப்படின்னு அசைன்மெண்ட் வரதை ரொம்ப ப்ரொஃபஷனலா கொள்றது ஒரு ஆளு, அதுக்கு போய் ஆஜராகிற ஒரு ஆளுன்னு சொல்லி அதுக்குன்னு ஆளெல்லாம் பிரிச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐடி கம்பெனி எப்படி ரன் ஆகுமோ அந்த மாதிரி 24/7 வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குன்னு நிறைய ஜாப் ரெக்ரூட்மெண்ட்லாம் போடுறாங்க, லே ஆஃப் பண்றாங்கன்னு சொல்லி நிறைய வச்சிருக்காங்க இந்த இந்த கம்பெனிக்குள்ள. அப்படி இருக்கிற கம்பெனி இப்போ ஒரு ஆள் வந்து போரூர்ல ஒரு ஆளை கொல்லணும்னா இவங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணோம்னா போரூர் ஏஜென்ட் கால் பண்ணி இந்த அசைன்மெண்ட் முடிச்சிடும் சொல்லி முடிச்சு ஷேரிங் பண்ணிக்குவாங்க பணத்தை. இந்த மாதிரி ஒரு கம்பெனி. சரி, இந்த படம் வந்து ஒரு காமெடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தை எதிர்பார்த்து பார்த்தோம்னா ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. போக போக உப்பு இல்லை சப்பு இல்லை படத்துல. ஏதாவது ஒன்று நல்லா இருக்கும் என்னத்தையாவது வச்சு சொல்லலாம்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. ஒரு காமெடி படம், ஆனந்த்ராஜ் தான் படத்துல ஹீரோ. ஒரு காமெடி படம் அப்படிங்கிறப்ப காமெடி கேங்ஸ்டர்னா காமெடியா நிறைய இருக்குன்னு பார்த்தா அதுவும் ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிச்சு. அதுக்கப்புறம் படம் ஏதோ டிடெக்டிவ் படம் மாதிரி இங்கிட்ட மூவ் ஆகுது. அது சகிக்கலை, அந்த மாதிரி தான் இருக்கு. எனக்கு படம் சுத்தமா பிடிக்கவே இல்லை. என்ன சொல்ல வராங்க, எதுக்காக இந்த படத்துக்கு வந்தோம்னே யோசிச்சு வச்சிட்டாங்க. காமெடின்னு பார்த்தா காமெடி ஒழுங்கா இல்லை. சரி, ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னா ஃபைட் சீன் ஒழுங்கா இல்லை. ஒரு கேங்ஸ்டர் படம்னா ரத்தம் சொட்ட சொட்ட அந்த மாதிரியான இருக்கு, அதுவும் இல்லை. இதுல ஆனந்த்ராஜ் வந்து ஒரு காமெடி கேரக்டர் நடிச்சிருக்காரு. அவர் பண்றது எல்லாமே ஒரு காமெடி ரிலேட்டடா தான் இருக்கு. அவரையாவது ஒரு ரூத்லெஸ்ஸா ரொம்ப ஒரு டெவில் மாதிரி காமிச்சிருந்தா பரவாயில்ல, அதுவும் இல்லை. டைரக்டரும் குழம்பி நம்மளையும் குழப்பி எல்லாமே பண்ணியிருக்காரு. இந்த படத்தை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட ஓன் ரிஸ்க் தான், தாராளமா படத்தை பாருங்க. இந்த படத்தை பார்த்தவங்க உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த படம் சுத்தமா பிடிக்கல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.